Hi friends, welcome to Melis YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க ரெசிபி வந்து பருப்பு இல்லாத கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து உங்களுக்கு முதல்ல வந்து இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நாங்க சொல்லிக்கிறேன். வந்து ஒரு தக்காளி, 2 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, 5 பல்லு பூண்டு, 1 வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இப்போ வந்து இது தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு 2, அப்புறம் வந்து 1 வெங்காயம், 2 கத்திரிக்காய், ஒரு 5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய். பெரிய பச்சை மிளகாய் தான் 2, சின்ன பச்சை மிளகாய் தான் 3. இவ்வளவும் நான் போட்டிருக்கேன். இதில் மஞ்சள், சாம்பார் பொடி அதையும் நான் இப்போ போட்டுருவேன். இதில் வந்து உப்பு அதையும் அதில் போட்டுறேன். உப்பையும் அதில் போட்டேன். இதில் வந்து சாம்பார் பொடியும் அதில் போட்டிருக்கேன். பெருங்காயத்தையும் ஒரு பிஞ்சு இதில் போட்டுறேன். மஞ்சளும் 1/4 டீஸ்பூன் இதில் போட்டுறேன். இப்போ இவ்வளவும் போட்டு நான் குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வைக்க மட்டும் நல்லா கொலைய வேக வச்சு நான் எடுத்துன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நான் வேக வச்சு இதை கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த இது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுதான் இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ வந்து கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா இந்த குழம்புக்கு இதை ஊற்றணும். இப்போ வந்து கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டேன் பாருங்க. தாளி கொடுத்தாச்சு. இப்போ கொத்தமல்லியும் போட்டாச்சு. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சாம்பார், பருப்பு இல்லாத சாம்பார், நல்லா கட்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுங்க எவ்வளோ திக்காக இருக்குங்க குழம்பு. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வேலை, ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். சட்னிலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது டக்குன்னு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா வெங்காயம் தக்காளி போட்டு இதே மாதிரி செஞ்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும்.